வணக்கம் ஆபரகாம். தமிழக முதலமைச்சர் ஊழல் இல்லாத ஆட்சியை தருவேன் என்று கூறி வரும் நிலையில் மாம்பாக்கம் தாவேகா ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேகா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளருமான வீரா என்பவர் ஒப்பந்ததாரரிடம் 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாம்பாக்கம் ஊராட்சியில் ஒப்பந்ததாரர் நவீன் என்பவர் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக ரூபாய் 9.80 லட்சம் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் போட்டு சாலை பணிகளை முடித்துள்ளார். சாலை பணிகள் முடிவுற்ற நிலையில் ஒப்பந்ததாரின் பில் பாஸ் செய்யாமல் நிலையில் உள்ளதால் தாவேகா ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட இணை செயலருமான வீரா என்கிற வீராசாமி நாடியுள்ளார் நவீன். அப்பொழுது உன்னிடம் பேச வேண்டும் என கூறி அவரது கட்சி அலுவலகத்திற்கு அழைத்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி அங்கு சென்ற நவீனிடம் 1 லட்சம் கொடு, நான் பில் பாஸ் செய்கிறேன் என்று லஞ்சம் கேட்டுள்ளார். நவீன் அதற்கு உங்களுக்கு 1 லட்சம் கொடுத்துவிட்டால் ஒப்பந்தம் எடுத்து வேலை செய்வதில் நஷ்டம் ஏற்படும் என கூறி 50,000 வேண்டுமானால் தருகிறேன் என கூறியதாகவும் பின்னர் 75,000 பேசி முடிந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் மறுநாள் தாவேகா ஊராட்சி மன்ற தலைவர் வீரா என்பவரிடம் ஜிபே மூலம் 50,000 நவீன் அனுப்பியுள்ளார். அதைத் தொடர்ந்து மீதும் கொடுக்க வேண்டிய 50,000 லஞ்ச பணத்தை ஜிபே மூலமாக அவருக்கு அதாவது 10ஆம் தேதி சென்ற போது திரும்பவும் லஞ்சம் போதாது 2 லட்சம் கொடு என்று அளவடியாக செய்து 2 லட்சம் கேட்டுள்ளார். தாவேகா மாவட்ட இணை செயலாளரும் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான வீரா. ஒப்பந்ததாரர் நவீன் 2 லட்சம் உங்களுக்கு கொடுத்தால் எனக்கு இதில் ஒன்றும் கிடைக்காது என கூறி கெஞ்சியதும் 1.5 லட்சம் கொடுப்பதாகவும் என்று கேட்டுள்ளார். பின்னர் இறுதியாக 1,30,000 ரூபாய் கொடுத்துவிடு என்ற ஊராட்சி மன்ற தலைவர் தாவேகா தலைவரும் பேரம் பேசியுள்ளார். லஞ்சம் கேட்டதை கொடுக்க ஒப்பந்ததார் ஒப்புக்கொண்டதும் உடனே ஊராட்சி மன்ற கிளர்க்கிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு உடனே நவீன் பில்லையும் பாஸ் செய்து கொடுங்கள் என கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி தாவேகா ஊராட்சி மன்ற தலைவர் வீராவின் ஜிபேவில் ரூபாய் 50,000 அனுப்பியுள்ளார். மீதம் கொடுக்க வேண்டிய 30,000 லஞ்சம் பணத்தை நேரில் சென்று ஒப்பந்ததாரர் நவீன் தாவேகா ஊராட்சி மன்ற தலைவரின் தனி அலுவலகத்தில் கொடுத்த வீடியோ கட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என்னுடைய ஆட்சியில் 1 பைசா கூட ஊழல் செய்ய மாட்டேன், யாரையும் ஊழல் செய்யவும் விட மாட்டேன் என்று கூறி வரும் நிலையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளரும் மாம்பாக்கம் தாவேகா ஊராட்சி மன்ற தலைவருமான வீரா என்கிற வீராசாமி 9.80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் அவருக்கு லஞ்சமாக ரூபாய் 1,30,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என அடாவடியாக கேட்டு லஞ்சம் வாங்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருந்து சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. ரூபாய் 1,30,000 லஞ்சம் பணத்தை தாவேகா ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சமாக வாங்கியதும் இன்னும் பில் பாஸ் ஆகாத நிலையில் தற்போதும் நீடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒப்பந்ததாரரிடம் ரூபாய் 1,30,000 லஞ்சம் வாங்கிய தாவேகா ஊராட்சி மன்ற தலைவர் வீரா என்கிற வீராசாமி கடந்த 2023 செப்டம்பர் மாதம் முறைகேடு செய்ததாக 1, 2, 5 ஆகிய வார்டுகளில் உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்திய பின் அவருடைய செக் பவர் கேன்சல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு மே மாதம் 6 வார்டு உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு தலைவர் பதவி பறிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து வீரா சென்னை நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்து கடந்த 20 நாட்கள் முன்பு தலைவர் ஆனதும் குறிப்பிடத்தக்கது.